காதல் சந்தியா வாழ்க்கையில் இப்படி ஒரு சோகமா? பாலாஜி சக்திவேல் இயக்கத்துல 2004 ரிலீஸ் ஆன காதல் படம் மூலமாக சினிமாவில் அறிமுகமானவங்க தான் சந்தியா. இதை தொடர்ந்து அவங்களை எல்லாருமே காதல் சந்தியானே கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு பிறகு டிஷ்யூம், கண்ணாம்பூச்சி ஏனடா, கூடல் நகர், தூண்டில், மகேஷ் சரண்யா மற்றும் பலர், மஞ்சள் வெயில், இரும்புக்கோட்டை, முரட்டு சிங்கம், வல்லவன் உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சாங்க. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம்னு பல மொழி படங்கள்ல நடிச்சிட்டு இருந்த சந்தியாவுக்கு ஒரு கட்டத்துல பட வாய்ப்பு குறைஞ்ச போது யாயா படத்துல சந்தானத்துக்கு ஜோடியா நடிச்சு ரசிகர்களை ஷாக் ஆக்கினாங்க. இந்த நிலையில லேட்டஸ்டா ஒரு இன்டர்வியூல பேசின சந்தியா, தெலுங்குல பவன் கல்யாண் நடிச்ச அன்னவரம் படத்துல நான் நடிச்சேன். சிவாஜி கணேசன் சாவித்ரி காம்பினேஷன்ல அந்த படம் இருக்கும். நிறைய பட வாய்ப்புகள் வரும்னு எல்லாரும் என்ன நடிக்க சொன்னாங்க. ஆனா அதுக்கு பிறகு எனக்கு பட வாய்ப்புகள் குறைஞ்சது. தமிழ்லையும் பட வாய்ப்புகள் இல்லை. அன்னவரம் படத்துக்காக எனக்கு விருது கிடைச்சாலும் கெரியர் படி பார்த்தா அந்த படத்துல நான் நடிச்சிருக்க கூடாது. தெலுங்குல 1-2 படம் நடிச்சு அதுல 1 ஹிட் ஆயிருந்தா எனக்கு தமிழ்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதெல்லாம் எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அன்னவரம் படத்தை நான் அவாய்ட் பண்ணி இருந்தா என் கெரியர் வேற பாதையில போயிருக்கும்னு ரொம்பவே வருத்தத்தோட ஷேர் பண்ணாங்க சந்தியா.